கை உடஞ்சிருச்சு சிஸ்டர், கால் உடஞ்சிருச்சு சிஸ்டர், தலை வலிக்குது சிஸ்டர், வயிற்று வலிக்குது சிஸ்டர், சூத்த வலிக்குது சிஸ்டர், எப்படி பார்க்க முடியுமா டாக்டர்? அப்படித்தானே ஸ்பெஷலிஸ்ட் நேரம் பார்க்க முடியுமா? அதான் சொல்ல வரேன், ஸ்பெஷலிஸ்ட் நேரம் பார்க்கலாம். ஏன்னா உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் பாரு, ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க போறானுமா? உங்களெல்லாம் ஒரு எம்ஓ பார்க்கறதே பெரிய விஷயம். ஒரு கதை சொல்லிட்டா சார். ஜோதி ஜோக்கான ஒரு கதை, ஜோதி தரமான ஒரு சம்பவம். இந்த கதையை சொல்ற சொல்லி நம்ம கிட்ட வாங்குற மாதிரி சில பேர் இருக்காங்க, வாங்குற மாதிரி வருவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணையார் இருந்தாரு, பண்ண வச்சிருந்தாரு, பண்ணையாரு. அவர்கிட்ட வந்து 5 கிலோ இறைச்சி வாங்கிருக்காங்க. சரியா? 5 கிலோ இறைச்சி வாங்கி 5 கிலோ கிடைக்கலையா, 4.3 கிலோ கிடைச்சா. 700 கிராம் ஆட்டு இறைச்சிக்காரன் ஏமாத்திட்டானா? அதான் ஏமாத்துவானா எவனாவது? அவங்க வியாபாரம் இவ்வளவு வருஷமா செய்யறாங்க. ஆடு வெட்டுறதுன்னா இன்னைக்கு உடனே போய் ஆடு வெட்டணும். அது உன்னால ஆடு வெட்ட முடியுமா? அப்படிப்பட்ட பண்ணியாருக்கே ஆடு வெட்ட தெரியாது. இன்ன வரைக்கும் ஆடு வெட்டுறவங்க மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பண்ணியார் போய் அவர் ஆடை கொடுத்து அங்க ஆயிடுவாரு. சரிங்களா? வெட்டி அறுத்து கறி போடுவாங்க. அந்த கறி போய் கொடுத்தோன்னே 5 கிலோ இல்ல 4.3 கிலோ தான். இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. ஓகே, வாங்கி விட்டு குறை சொல்றது தேவையில்லாத குறை. எவனாலும் இப்படி ஏமாத்துவானா? அவனா எவ்வளவு வேணாலும் வியாபாரம் பண்றான். ஓகே, இது தெரியும், ஞாபகம் சொன்னேன். ஓகே, அடுத்தது அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சாலும் இவரு பண்ணியார் போய் கொடுத்தாரு, அவரு ஷாப் ஆயிட்டாரு. நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுண்ணே, நம்ம இந்த மாதிரி நியாயமாக செஞ்ச செய்ய வாய்ப்பே இல்லைண்ணே. 700 கிராம் எப்படி நான் குறைவான்ட்டு கேட்க முடிஞ்சு அவரு ஒரு 2-3 நாளைக்கு கழிச்சு நானும் பண்ணியார இங்க உட்காந்து போன் வந்து பண்ணியாரு, எனக்கு இன்னைக்கு ஒரு 2 கிலோ இறைச்சி கொடுக்கணும். எதனால நினைக்கிறீங்க ஜோதி? இல்ல ஜோதி, அங்கதான் நீங்க தவறு பண்ணிட்டீங்க. எது கேட்டிருக்காங்க சொல்லுங்க? அந்த 700 கிராம் கிடைக்கல, இப்ப ஓசியா திரும்பி சாப்பிட மாட்டேன். சரியா? அப்ப வந்து அவர் வந்து வாங்குற மாதிரி 2 கிலோ வாங்குறான். ஆனா அவர் சொல்லி ஞாபகம் கொடுத்து வரோம், 700 கிராம் குறைஞ்சிச்சு அன்னைக்கு. இப்ப நீங்க வந்து 1 கிலோ நான் வாங்கிக்கிறேன், இன்னொரு 1 கிலோ நீங்க கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? நீங்க 1 கிலோ இறைச்சி நாட்டாடி இறைச்சி என்ன அறுதொலிக்கு போய் இந்த பொழப்பு ஈன பொழப்பு பிழைக்கலாமா? நான் துப்புனா இசை தெரியுமா?